ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கம்ஃபர்ட், ஒரு வெக்கேஷன், ஒரு சொகுசான ஒரு கார், இதெல்லாம் வந்து ஒரு வாண்ட்ஸ். கண்டிப்பா இருக்கிற லைஃபை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சருக்கு சேர்க்கறதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. வி நீட் டு ஹேவ் அ பேலன்ஸ். அவர் கேட்ட கேள்விக்கு திரும்பவும் நான் கேட்கிறேன், ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்டா? கண்டிப்பா கிடையாது. ரிட்டர்ன்ஸை தாண்டின விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா மார்க்கெட்டு கீழே வரும்போது வேல்யூவேஷன். பட் அந்த ஒரு லாஜிக்கல் மைண்ட் உங்களுக்கு அது சொல்லவே சொல்லாது. ஏன்னா நீங்க 2020 இருக்கும்போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்துச்சு. இப்போ இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆயிடுச்சு, இன்ஃபர்மேஷன் நிறைய கன்சியூம் பண்றீங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நேச்சுரலா உங்களுக்கு கொஞ்சம் பயமும் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கும். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். போன வாரம் ஒரு பிஸ்னஸ் அசோசியேஷன்ல இந்த வார் பத்தின இம்பாக்ட் பிஸ்னஸ்ல எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்பீக்கரா கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட வீக்லி மீட்டப்ல பேச போயிருந்தேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் கேட்ட ஒரு கேள்வி ரொம்பவுமே என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. சதீஷ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கார்பஸ் கொடுக்குறேன்னாக்கா எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பீங்க? ஓகே, ஸோ நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி. அவருக்கு அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்னா என்ன, ஸ்டாக் இன்வெஸ்டிங்னா என்ன, ப்ராசஸ் என்ன, ரிஸ்க் ரிவார்டு மேட்ரிக்ஸ், இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு ப்ராடக்ட்ஸ் பற்றி நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பீங்க, எனக்கு ரிட்டர்ன் அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்க. இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு நம்பர் மட்டும்தான் முக்கியமான ஒரு கேள்வி. உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது கூட ரிட்டர்ன்ஸ் ஒன்று தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கிற ஒரு இன்வெஸ்டரா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது இன்வெஸ்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபைனான்சியல் வெல்பீயிங். ரிட்டர்ன்ஸுக்கும் ஃபைனான்சியல் வெல்பீயிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன ஃபைனான்சியல் வெல்பீயிங்? இட் இஸ் ஆல் அபவுட் பீஸ்ஃபுல் ஸ்லீப். இது ஒரு மணியை பத்தின எவ்ரிடே ப்ராக்ரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல ரிட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் இருக்காது. ஆனா ரிட்டர்ன்ஸ் மட்டுமே முக்கியம் அப்படின்றது வந்து கண்டிப்பா கிடையாது. இன்வெஸ்டிங் ஜேர்னில ஃபைனான்சியல் வெல்பீயிங்ன்றது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபைனான்சியல் கோலுக்காக பண்றீங்க. அந்த ஜேர்னி கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ ஒரு இன்வெஸ்டிங்ல ஒரு இன்வெஸ்டர் வராரு அப்படின்னாக்கா என்ன 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, முதல்ல எந்த இன்வெஸ்டரா இருந்தாலும் நீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட், டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இங்கே வரும். எப்படி டேக்ஸை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அவருக்கு அந்த ஒரு ஃபைனான்சியல் நீட்ஸ், அந்த நீட்ஸ் அதை ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கான்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங். செகண்ட் லெவல் ஸ்க்ரீனிங் வாண்ட். இப்போ இருக்கிற ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கம்ஃபர்ட், ஒரு வெக்கேஷன், ஒரு சொகுசான ஒரு கார், இதெல்லாம் வந்து ஒரு வாண்ட்ஸ். கண்டிப்பாக இருக்கிற லைஃபை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சருக்கு சேர்க்கறதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. வி நீட் டு ஹேவ் அ பேலன்ஸ். இப்போ இருக்கிறதையும் நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், என்டர்டைன்மெண்ட், கம்ஃபர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஹாபிஸ் கண்டிப்பாக வேணும். இது வாண்ட்ஸ். இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டண்ட்டாக ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன வாண்ட்ஸ் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவருக்கு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை அதுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி கொடுக்கணும். மூணாவது ட்ரீம்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்குமே லாங் டேர்ம் நான் நெகோஷியபிள் ட்ரீம். ரிட்டையர்மெண்ட், கிட்ஸ் எஜுகேஷன், கிட்ஸ் மேரேஜ் உங்களால் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இதுதான் வேணும்னா இது கண்டிப்பாக வேணும் எனக்கு. அது இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர்த்து அதில் டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா ரொம்பவுமே அது கஷ்டமாக இருக்கும். அது 4வது ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெகசி. இது நிறைய பேர் இப்போ யோசிக்க மாட்டாங்க, பட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ உங்ககிட்ட நல்ல செல்வம் சேர்ந்துருச்சு, யூ ஆர் வெரி ஹாப்பி அட் யுவர் ரிட்டையர்மெண்ட் பீரியட். இந்த ஒரு வெல்த்தை நான் என்னோட லெகசி, என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபைனான்சியல் வெல்பீயிங். உங்க நீட்ஸ், வாண்ட்ஸ், ட்ரீம் அண்ட் லெகசி. ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு திரும்பவும் நான் கேட்குறேன், ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்டா? கண்டிப்பா கிடையாது. ரிட்டர்ன்ஸை தாண்டின விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட், இது நாங்கள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா அதோட சொல்யூஷன். ஸோ அந்த 4 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண இல்லையா, அதில் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு சூட்டபுளாக தான் இந்த ப்ராடக்டே வரும். எடுத்த உடனே நம்ம ரிட்டர்ன்ஸை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணாக்கா
இட் வாண்ட் டு சூட் த இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் அப்ஜெக்டிவ். சரி, இப்போ ரிட்டர்ன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னாக்கா இந்த ஒரு உதாரணத்தை பாருங்க. கோவிட் டைம்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப்பதான் உள்ள வந்தாங்க. மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு 40% கீழே போச்சு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய தருணம். என்ன பண்ணீங்க, 5 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபா, வாட் எவர் த சர்ப்ளஸ் யூ ஹேட், தைரியமா இன்வெஸ்ட் பண்ணீங்க. அதுவும் இப்போ வந்து 5 வருஷத்துல 15% ரிட்டர்ன்னா கூட என்ன ஆயிருக்கும்னா டபுள் ஆயிருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு அப்படியே நீங்க எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி இதெல்லாம் சேர்த்து அசியூம் தட் எப்படியோ ஒரு 1 crore பில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பீக்ல இருந்து ஒரு 14% கீழே விழுந்திருக்கு. அந்த ஒரு பீக்ல இருந்து இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குதா? ரிட்டர்ன் மட்டும்தான் முக்கியம்னாக்கா இப்போ நீங்க கண்ணை மூடிட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டு கீழே வரும்போது வேல்யூவேஷன், பட் அந்த ஒரு லாஜிக்கல் மைண்ட் உங்களுக்கு அது சொல்லவே சொல்லாது. ஏன்னா நீங்க 2020 இருக்கும்போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்துச்சு. இப்போ இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆயிடுச்சு, இன்ஃபர்மேஷன் நிறைய கன்சியூம் பண்றீங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நேச்சுரலா உங்களுக்கு கொஞ்சம் பயமும் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இது பேர் தான் இன்வெஸ்டிங்ல அனாலிசிஸ் அண்ட் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நிறைய ஆராய்வீங்க, ஆனா டிசிஷன் மட்டும் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ இது ரிலேட் பண்ண முடியுதா உங்களால் ஆஸ் அன் இன்வெஸ்டரா? ஸோ எப்பவுமே யாராவது ஒருத்தரோட ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஃபைனான்சியல் வெல்பீயிங் அதை நோக்கி போகும்போது எப்படி இருக்கும்னாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி கம்ஃபர்டபுளாக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே யூ ஷுட் கெட் ரிட்டர்ன், யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் அ பீஸ்ஃபுல் நைட் ஸ்லீப். காசை போட்டுட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஐ எம் சதீஷ், AMFI ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸ் நீட்ஸுக்கு டெய்லர் மேடாக எதை மாதிரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், எப்படி அந்த கோல் அணுகணும், வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ ஃபார் ஃப்ரீ. இல்லை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் போகிற பாதை கரெக்டா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.